இன்றைக்கி டேஸ்டான சுண்டல் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஸ்டர்ட், அது கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து சுண்டை வத்தல். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது ஒரு துண்டு ஜாகரி, அப்புறம் 2 தக்காளி, ஒரு 6 to 7 கார்லிக், அப்புறம் 10 வெங்காயம், புளிக்கரைசல். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 கரண்டி அளவு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா வத்த குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து போடனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வத்தலில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஸோ அந்த 3 டீஸ்பூன் அளவுக்கான வத்தலை வந்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வடகம் வந்து அந்த வத்தல் வந்து நல்லா பொரிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே ஆயிலில் நம்ம அந்த கடுகு உளுந்து வெந்தயம் அதையும் போட்டாச்சு. அதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், அதை வந்து 2 நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த சின்ன வெங்காயம் அதையும் போட்டுடணும். சின்ன வெங்காயம் போட்ட அப்புறம் கார்லிக், ஒரு 6 to 7 கார்லிக் போட்டுக்கலாம். ஸோ அது முழு கார்லிக் அதையும் போட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஆனியனும் கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம், ஸோ இந்த பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வந்து வேகிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. அப்போ வந்து தக்காளி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு அந்த பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் ராக் சால்ட்டு அதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதுவும் சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அது அப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. ஸோ 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கலாம். ஸோ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இந்த கலவை வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருந்த வத்தல் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம். ஸோ வத்தல் சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா சுண்டணும், பாதியாக குறையணும். ஸோ பாதியாக குறைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தப்புறம் அந்த கடைசியாக அந்த ஜாக்கரி, அந்த வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அந்த சின்ன துண்டு வெல்லம் அதை சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான சுண்டல் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.